விக்னேஸ்வராய நமக. மம குலதேவதாமணியப்ப சுவாமியே நமக. பேரன்புமிக்க 360 டிவி சேனல் நேயர்களுக்கு ஜோதிடர் எம் முத்துசாமியின் இனிய வணக்கங்கள். 9ஆம் இடத்து அதிபதியாகிய செவ்வாய் பகவான் 10ஆம் இடத்திலே 6ஆம் இடத்து அதிபதியாகிய சூரியனோடு சேர்ந்து அமர்வதும் குரு பார்வையில் அமர்வதும் சிறந்த பலனை அடையக்கூடிய அளவுக்கு யோகம் பெற்ற மீனராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு இந்த வாரம், அதாவது நிகழும் மங்களகரமான ஸ்ரீ சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 8ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை 24/12/2023 முதல் 30/12/2023 வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள். முதல்ல கிரக அமைப்பு. அதன்படி மீனராசி என்பதே உங்கள் ராசியில் ராகு பகவானும், 2ஆம் இடத்துல குரு பகவானும், 7ஆம் இடத்துல கேது பகவானும், பாக்கியஸ்தானத்தில் சுக்கிர பகவானும் அவரோடு சேர்ந்து புத பகவானும், அவரோடு செவ்வாய் பகவானும் சேர்ந்து புதன்கிழமை வரை செவ்வாய் பகவானும் சேர்ந்து அமர்ந்திருப்பார். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல சூரிய பகவானும் அவரோடு செவ்வாய்க்கிழமையிலேருந்து புதன்கிழமையிலேருந்து செவ்வாய் பகவானும் சேர்ந்து அமர்வார். உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் சனி பகவானும் அமர்ந்திருப்பார். இதுதான் இந்த வாரத்திற்கான கிரக அமைப்புகள். உங்கள் ராசிக்கு பஞ்சமாதிபதியாகிய சந்திர பகவான் உச்சம் பெறக்கூடிய ராசியாகிய ரிஷப ராசியிலும், அடுத்து 4ஆம் ராசியிலும் 5ஆம் ராசியிலும் இந்த வாரம் முழுவதும் பயணிப்பார். இதுதான் இந்த வாரத்திற்கான முதல் கிரக அமைப்புகள். நண்பர்களே, ஒவ்வொரு நாளும் நமக்கு நல்லது செய்யுமா அப்படிங்கிறது நம்ம முதல் பார்க்கணும். அதன்படி இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராசிரமமோ வேதியோ இல்லை. அதுதான் ஒரு நல்ல பலன்கள், நல்ல யோகமான விஷயம். இந்த வாரத்தின் துவக்க நாளாகிய 24/12/2023 ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா பிரதோஷம், அதாவது வளர்பறை திரியோதசி திதி வருகிறது. நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு கார்த்திகை நட்சத்திரம் வருகிறது. யோகத்தை பொறுத்தளவுக்கு சித்த யோகம் வருகிறது. அருமையான நாள். இந்த வாரத்தில் துவக்கமே பிரதோஷம், நல்ல அருமையான நாள். அடுத்து 2ஆம் நாள், அதாவது திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னா 25/12/2023 அன்றைய தினத்தை பொறுத்தளவுக்கு வளர்பறையில் வரக்கூடிய சதுர்த்தசி திதி, மாத சிவராத்திரி. அன்றைய தினம் கரி நாள் தான். நாள் ஒரு மத்தியமான நாள் தான். அதுக்கடுத்து 26/12/2023 அன்றைக்கி செவ்வாய்க்கிழமை திதி பௌர்ணமி திதி வருகிறது. நட்சத்திரம் மிருக சீர்ஷ நட்சத்திரம் வருகிறது. அன்றைய தினம் சித்த யோகம் கூடிய நாள். செவ்வாய்க்கிழமைக்கு நாள் அருமையான நாள். அடுத்து புதன்கிழமைக்கு திதியை பொறுத்தளவுக்கு தேய்பிரையில் வரக்கூடிய முதல் திதி பிரதமை திதி. நட்சத்திரம் உங்களுக்கு திருவாதிரை நட்சத்திரம். அன்றைய தினம் ஆருத்ரா தரிசனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அதாவது சகல சிவ ஆலயங்களிலும் அன்றைய தினம் நடராஜ பெருமானுக்கும் சிவபெருமானுக்கும் அபிஷேக ஆராதனைகள் அன்று முழுவதும் இரவு முழுவதும் நடைபெற்றுக்கிட்டே இருக்கும். அப்பேற்பட்ட அற்புதமான நாள் புதன்கிழமைக்கு வருகிறது. அடுத்து வியாழக்கிழமைக்கு பார்த்திங்கன்னா நல்ல அருமையான நாள். 28/12/2023 வியாழக்கிழமை தேய்பிரையில் வரக்கூடிய துவிதியை திதி. நட்சத்திரம் புனர்வூச நட்சத்திரம். அன்று முழுவதுமே சித்தயோகம் இருக்கிறது. சுப முகூர்த்த நாள். பரசுராமலே ஜெயந்தி. நல்ல அருமையான நாள். அடுத்து வெள்ளிக்கிழமை. இந்த வெள்ளிக்கிழமை யோகமான நாள் தான். அதாவது திருதியை திதி, மரண யோகம் இருக்கிறது. நட்சத்திரத்தை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பூச நட்சத்திரம். 5ஆம் இடத்திலே அமரக்கூடிய ஒரு அருமையான நாள். அது ஒரு அற்புதமான நாள். அடுத்து இந்த வாரத்தின் இறுதி நாள்னு சொல்லக்கூடிய சனிக்கிழமைக்கு திதி தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தி திதி. நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம். 5ஆம் இடத்தை வலுப்பற்று அமரக்கூடிய ஒரு யோகமான நாளாக அமையக்கூடிய வாய்ப்பு. அன்றைய தினம் சங்கடகர சதுர்த்தி. அது மரண யோகமாக இருந்தாலும் நல்ல யோகமான நாள் தான். அன்பளே, மீனராசி அன்பளே, பொருளாதாரத்தை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் உங்களுக்கு நல்ல யோக பலங்கள் நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா பாக்கியஸ்தானத்தில் பாக்கியாதிபதி முதல்ல 3 நாட்களுக்கு புதன்கிழமை அன்னைக்கிற செவ்வாய் பகவான் அமர்ந்திருப்பார். அடுத்து 10ஆம் இடத்துல அமர்றார். அதனால் தொழில் ரீதியாக லாபம் இது எல்லாம் இருக்கனால பணப்பொருளாதாரம் சிறந்து விளங்கும். தன வாக்கு குடும்பஸ்தானம் சிறப்பாக இருக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. எதிர்பார்த்த பல விஷயங்கள் உங்களுக்கு கைகொடுத்து வருவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. அடுத்து லக்னத்தில், அதாவது ராசியில் ராகு இருக்கனால புது முயற்சிகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு. எதிராளிகளால் உங்களுக்கு சிறு தொல்லைகள் ஏற்பட்டாலுமே முடிவு சுகமாக அமையக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. அடுத்து தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு 10ஆம் இடத்தில் அமர்ந்த சூரியன் மதிப்பு, மரியாதை, யோகம் இவையெல்லாம் தரக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை சிறந்து விளங்கும். உத்தியோகஸ்தர்களுக்கும் ஒரு தரமான லாபத்தை தரக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. எண்ணிய செயல்கள் யாவும் இனிதே நிறைவேறும்னு சொல்லுவோம். அந்தளவுக்கு மீனராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் ஒரு உத்தியோகஸ்தர்களுக்கு நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். அடுத்து உடல் ரீதியாக பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனம் தேவை. அதாவது 6ஆம் இடத்து அதிபதியாகிய சூரிய பகவான் 10ஆம் இடத்துல அவர் ஒரு
வெப்பமான ராசியில் அமரக்கூடிய காலத்தினால உடல் சார்ந்த விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. தேவையில்லாத உணவுகளை உட்கொள்ளுதல் அல்லது தேவையில்லாமல் பதட்டப்படுதல், டென்ஷன் ஆகிறது, இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்திங்கன்னா உடல் சார்ந்த விஷயங்களில் மட்டும் மீனராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. மற்றபடி பொருளாதாரத்தில் நல்லாயிருக்கும், தொழில் வியாபாரம் நல்லாயிருக்கும், உத்தியோகத்தில் நல்லாயிருக்கும். மாணவ செல்வங்களே, இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு விடுமுறை காலகட்டங்கள் அப்படிங்கிறனால இந்த வாரத்தில் விட்டுருவோம். அடுத்த வாரத்தில் வந்து பலன்களை ஏற்படுத்திக்கிறோம். சுபமங்கல யோகம். சுபமங்கலத்தை பொறுத்தளவுக்கு நான் முதல் சொன்னமாதிரி இந்த வாரத்தில் ஞாயிறு மற்றும் செவ்வாய், புதன், வியாழன், சனிக்கிழமை இந்த நாட்கள் எல்லாமே உங்களுக்கு சுபமங்கல நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வதற்கும் பேசுவதற்குமான ஒரு அற்புதமான நாளாக அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த வாரம் வந்து உங்களுக்கு சுபமங்கலத்தை, யோகத்தை அள்ளித்தரக்கூடிய வாரமாக அமையும். அடுத்து பெண்களுக்கு அருமையான வாரம். கணவனும் மனைவியும் கருத்தொருமித்து அன்போடு புழங்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரம். குழந்தைகளுக்கான வாரம், குழந்தைகளால் லாபம் கிடைக்கக்கூடிய வாரம், குழந்தைகளோடு எங்காவது வெளியே பயணிக்கக்கூடிய, சுற்றுலா செல்லக்கூடிய யோகம் படைத்த அற்புதமான வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. முன்பு இருந்த சுணக்க நிலைகள்லாம் மாறி லாப பலனையே அதிகமாக பெறக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைய காத்திருக்கிறது. அதனால் கணவன் மனைவி உறவு, அதே மாதிரி அந்யோன்ய பாவம், இதெல்லாம் நல்லா அதிகரிக்கக்கூடிய யோகம் உண்டு. அதே மாதிரி சுப மங்களத்தை எதிர்பார்க்கக்கூடிய பெண்களுக்கு மனம் விரும்பிய மணாளன் கண்டிப்பாக கிடைப்பார். ஏதாவது ஒரு விஷயங்களை மனசு நினச்சிருந்தீங்கன்னா அந்த விஷயம் கூட உங்களுக்கு சக்ஸஸாக அமையறதுக்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் கிடைக்கும். ஏன்னா 5ஆம் இடத்துல சந்திரன் ஆட்சி பெறுறப்ப அவ்வளோ ஒரு அருமையான பலன்கள் தருவார்னு சொல்லுவோம். அந்த யோகம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து வந்து குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய பெண்களுக்கும், வீடு, வண்டி, வாகன யோக சேர்க்கைகளை எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய பெண்களுக்கும் நல்ல ஒரு நற்பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். அதே மாதிரி தாய் வழி உறவுகளாலும், தந்தை வழி உறவுகளாலும், நண்பர்கள் கூட்டாளிகளாலும் உங்களுக்கு லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. அதனால் இந்த வாரம் வந்து உங்களுக்கு பெண்களுக்கு பொறுத்தளவுக்கு நல்ல வாரம் தான். தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கும் உத்தியோகம் செய்யக்கூடிய பெண்களுக்கும் ஒரு சிறந்த நற்பலன்கள் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய காத்திருக்கிறது. ஆகவே மீனராசி அன்பர்களே, உங்கள் அனைவருக்குமே இந்த வாரம் ஒரு சுபமான வாரம் தான். பொதுவாக வந்து இந்த வாரத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பிரதோஷம் வருகிறது. அன்றைய தினம் நந்தியம் பெருமானையும் சிவபெருமானையும் வழிபாடு பண்ணுங்கள், நல்ல யோகம் உண்டு. அதாவது இந்த வாரம் முழுவதுமே வந்து இப்போ தான் வைகுண்ட ஏகாதசி முடிவடைஞ்சிருக்கு. இந்த வாரம் முழுவதுமே ராப்பத்து நிகழ்ச்சி நடக்கும். பெருமாளையே ராப்பத்து நிகழ்ச்சி நடக்கிறப்ப பெருமாளை வழிபாடு பண்ணுங்கள், அது ஒரு சிறந்த நற்பலன்கள் கிடைக்கும். அது போக வந்து செவ்வாய்க்கிழமைக்கு பார்த்திங்கன்னா பௌர்ணமி வருகிறது. அவருடைய இஷ்ட குல தெய்வத்தையும் பெண் தெய்வத்தையும் வழிபாடு பண்ணிங்கன்னா இந்த வாரம் வந்து உங்களுக்கு இந்த செவ்வாய்க்கிழமைக்கு பௌர்ணமியில் நல்ல நற்பலன்கள் கிடைக்கும். அடுத்து புதன்கிழமைக்கு ஆருத்ரா தரிசனம் வருகிறது. நம்ம முதல் சொன்ன மாதிரி சகல சிவ ஆலயங்களிலும் நடராஜ பெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகளும் சிவபெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடக்கும். அதனால் சிவபெருமானை வழிபாடு பண்ணுங்கள், நல்ல பலன்கள் கிடைக்கும். இந்த வாரத்தில் கடைசியில் வந்து சனிக்கிழமை அன்னைக்கு பார்த்திங்கன்னா சங்கடகர சதுர்த்தி வருகிறது. விநாயக பெருமானை வழிபாடு பண்ணுங்கள். எல்லாம் உள்ள இறைவன் உங்களுக்கு சகல யோகத்தையும் லாபத்தையும் தருவதற்கு ஜோதிடரின் இனிய நல்வாழ்த்துக்கள்.